மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட நினைவு சின்னங்கள் என்னென்ன இருக்கு, அது சம்பந்தமா நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அது சம்பந்தமா தான் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவோட நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தத்தின்படி வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா 51A தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த 51Aல எஃப் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவோட நினைவு சின்னங்கள் மற்றும் அந்த பாரம்பரியமான அந்த கட்டடங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், தனி மக்களாகவே தனிநபராகவும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அடிப்படை கடமைகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் எந்த நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது பாருங்க, உலகத்தில் 7 அதிசயம் இருக்கு, அதுல ஒன்று இந்தியாவில் இருக்கு, அதுதான் இந்த தாஜ்மஹால். ஸோ இது வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. இந்த நினைவு சின்னங்களை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் அது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது, ஸோ யாரு கெட்டினாங்க, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தெரிஞ்சிட்டாலே நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சிடலாம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரால லொக்கேட் ஆயிருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனை நதி ஆற்றங்கரையில் இருக்கும். யமுனை நதி ஆற்றங்கரையில் தான் இந்த தாஜ்மஹால் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 17ஆம் நூற்றாண்டில் ஷாஜகான், முகலாய மன்னர் ஷாஜகான் அவர்கள் வந்து அவரோட மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது. ஸோ இது ரிலேட்டடானது. அது உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு, 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மற்றும் மேரி ராணி மும்பைக்கு வருகை தந்தது நினைவாக கட்டப்பட்ட நினைவு சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க இந்தியா கேட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க கேட்வே ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியா கேட்னா என்ன, கேட்வே ஆஃப் இந்தியானா என்ன, ஸோ ரெண்டுமே முதல்ல எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்தியா கேட்டை பொறுத்தளவுல இது வந்து டெல்லியில் அமைஞ்சிருக்கு. கேட்வே ஆஃப் இந்தியாவை பொறுத்தளவுல இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா கேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் உலக போரில் வந்து இறந்த வீரர்கள் நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த இந்தியா கேட்டு. பின்னால் பாகிஸ்தான் போர்லையும் இறந்தவங்களுக்கு நினைவாக ஒரு சின்னம் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்தியா கேட்டு. கேட்வே ஆஃப் இந்தியா தான் இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மேரி ராணி மும்பைக்கு வருகை தந்தது நினைவாக கட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ்லேருந்து வந்த முதல் மன்னர் இவர் தான் அப்படிங்கிறத வரவேற்கும் விதமாக இந்த கேட்வே ஆஃப் இந்தியா வந்து மும்பையில் கட்டியிருக்காங்க. ஸோ சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்டை நிறைய காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவில் முக்கியமானது. ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் மற்றும் மேரி ராணி மும்பைக்கு வருகை தந்தது நினைவாக கட்டப்பட்டது. இவங்க எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ பந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான். இது வந்து மும்பை மாகாணத்தில் ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமானது. இவங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு விசிட் பண்ண முதல் மன்னர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 வந்திருப்பாங்க. 1911 இவங்க வந்திருப்பாங்களா, அப்பயே இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டிடுவாங்க. பின்னால பார்த்தீங்க அப்படின்னா 1924 காலகட்டத்தில் இது வந்து இதோட வேலைப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ 1911 இவங்க விசிட் பண்ணியிருப்பாங்க. அப்பயே இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். ஆனால் வேலை முடிஞ்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 காலகட்டத்தில். இது வந்து இந்தோ சாரணிக் அந்த பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கட்டிட கலைமை பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியாவில் கட்டப்பட்டதெல்லாம் திராவிட பாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் இந்தோ சாரணிக் பாணியில் கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. ஸோ இந்த வகையில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நுழைவாயில் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த மாதிரி தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டெல்லியில் உள்ள செங்கோட்டை எந்த வம்சத்தை சேர்ந்த பேரரசுகளின் முக்கிய இல்லமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌரிய வம்சம் தான். ஸோ முகலாய வம்சத்தை சேர்ந்தது டெல்லியோட செங்கோட்டை. இது யாரு கட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் அவர்கள் தான் கட்டியிருப்பாங்க. ஷாஜகான் அவர்கள் தான் இந்த டெல்லியோட செங்கோட்டை. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. 500 ரூபாய் தாள்களில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த செங்கோட்டையோட இமேஜஸ் தான் அந்த இதில் இருக்கும். எவ்வளோ நினைவு சின்னங்கள் இருந்தாலும் ஏன் ரூபா நோட்டில் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் அது ரூபா நோட்டு வரைக்கும் வருது. ஸோ அந்த வகையில் 500 ரூபாய் நோட்டில் இருக்கிறது தான் இந்த செங்கோட்டையோட படம் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, அதையும் கொடுத்துட்டாங்க. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகலாய வம்ச காலகட்டத்தை சேர்ந்தது. இதையுமே ஷாஜகான் தான் கட்டியிருப்பாரு. இது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது 500 ரூபாய் நோட்டில் இருக்கும், அது ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்தது பாருங்க, குவிமாடத்தின் ஒரு பக்கத்தில் மெதுவாக பேசினாலும் மறுபக்கம் தெளிவாக கேட்கும் முணுமுணுக்கும் கூடம் கொண்ட நினைவு சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கு. இது அந்த கோல் கும்பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் தான். பாத்தீங்கன்னா 37 மீட்டருக்கு நீங்க எய்தாப்ல நின்று பேசினாலும் அந்த இடத்துல கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சைலண்டாக பேசினா கூட அதில் வந்து இதாக எவாபரேட் ஆகி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கோல் கும்பாஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த முணுமுணுக்கும் கூடம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க, குவிமாடத்தின் ஒரு பக்கத்தில் மெதுவாக பேசினாலும் மறுபக்கம் தெளிவாக கேட்கும் திறனுடையது. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை தான் சார்ந்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள விஜயபுரம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த கோல் கும்பாஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா முகமது அடில் ஷா அப்படிங்கிறவர் தான் கட்டியிருப்பாரு. இது யாரு கட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அடில் ஷா அப்படிங்கிறவர் தான் இந்த கோல் கும்பாஸ் வந்து கட்டியிருப்பாரு. இது 17ஆம் நூற்றாண்டு. இது கர்நாடகாவில் இருக்கு. இதுல வந்து 37 மீட்டருக்கு ஆப்போசிட்ல இருந்து பேசினாலும் இது கேட்கக்கூடிய திறன் கொண்டது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த முணுமுணுக்கும் கூடம் அப்படிங்கிறது கோல் கும்பாஸை தான் குறிக்குது. சரியான விடை ஏ ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, காற்றின் அரண்மனை என்று அழைக்கப்படும் ஹவா மஹால் எந்த நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காற்றின் அரண்மனை என்று அழைக்கப்படும் ஹவா மஹால் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ ராஜஸ்தான்ல உள்ள முக்கியமான இடம் இந்த ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது. இங்க லொக்கேட் ஆயிருக்கிறது அந்த காற்றின் அரண்மனை. இந்த காற்றின் அரண்மனையை பொறுத்தளவுல எப்ப கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க 1799 தான் இது கட்டப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இது வந்து சிவப்பு மண் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. சிவப்பு மண் கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இது பத்தி பாத்தீங்க அப்படின்னா இது ராஜஸ்தான்ல மெயினா லொக்கேட் ஆயிருக்கு. இதோட வருஷம் இதுதான். இது வந்து சிவப்பு மண்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, ஒடிசாவில் அமைந்துள்ள ஒரு ராட்சத தேர் வடிவில் செதுக்கப்பட்டுள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒடிசால அமைஞ்சுள்ள ஒரு ராட்சத தேர் வடிவில் செதுக்கப்பட்டுள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோனார்க் சூரியனார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சன் டெம்பிள் தான் இந்த ராட்சத தேர் வடிவில். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம். எங்க இருக்கு, ஒடிசால இருக்கு. கொஸ்டின்லேயே வந்து ஒடிசான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஒடிசாவில் அமைந்துள்ள ஒரு ராட்சத தேர் வடிவில் செதுக்கப்பட்டுள்ள யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம். இந்த சின்னங்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்தில் இருந்தது அப்படின்னா அதுவும் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில இதில் இதோட இயர்களையும் சில இதை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது எப்போ இணைச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க 1984 தான் பார்த்தீங்கன்னா இந்த ராட்சத தேர் வடிவில் செதுக்கப்பட்ட இந்த கோனார்க் டெம்பிள் வந்து 1984 இந்த யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா இந்த சின்னம் நீங்க பார்க்கலாம். 10 ரூபாய் நோட்ல இந்த கோனார்க் டெம்பிள் தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சக்கரத்துல வந்து 24 ஆரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிக்கலான 24 அந்த ஆரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த நரசிம்மவர்ம தேவன் அப்படிங்கிறவர் தான் இதை கட்டியிருக்காரு. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த நரசிம்மவர்ம தேவன். இவர் தான் வந்து இந்த இதை கட்டியிருக்காரு. இது எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, குதுப் மினார்
எந்த சூபி துறவியின் நினைவாக பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தளவில் இந்த குதுப் மினார் பார்த்தீங்க அப்படின்னா குதுப் உத் தின் பக்தியார் காஹி அப்படிங்கிறவரோட பேரில் தான் இது பெயரிடப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல யார் கெட்டியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் இதை கெட்டியிருப்பாரு. குத்புதீன் ஐபக் தான் இதை கெட்டியிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பின்னால் இறந்து போனதுக்கு அப்புறம் இவரோட நினைவா இந்த பெயரை வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வரலாறு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அப்போ இவர் காலத்தில் இது வந்ததுனால இவரோட பெயர் இந்த குதுப் மினாருக்கு பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஹைதராபாத்தில் ஒரு கொடிய பிளேக் நோய் முடிவுக்கு வந்ததை கொண்டாடும் விதமாக தீர்மானிக்கப்பட்ட நினைவு சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைதராபாத்தை பொறுத்தளவுல அதாவது பாருங்க, நமக்கு இதுக்கு ஆன்சர் சார்மினார் தான். இந்த சார்மினாருக்கு வரலாறு இப்போ சார்மினார்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஹைதராபாத்தோட ஒரு அடையாளம் சொல்றாங்க. ஆமா, பாத்தீங்கன்னா 4 இது இருக்கும். சார்னாலே 4, மினார் அப்படிங்கிறது அந்த தூணை குறிக்கும். 4 தூண் இருக்கும். ஸோ ஹைதராபாத்தோட அடையாளமே இதுதான். அப்போ ஹைதராபாத் எங்க இருக்கு? தெலங்கானா ஸ்டேட்ல இருக்கு. அப்போ ஹைதராபாத்ல உள்ள ஒரு முக்கியமானது தான் இந்த சார்மினார் அப்படிங்கிறது. பாருங்க, நமக்கு சார்மினார் ஹைதராபாத்ல இருக்குன்னு தெரியும். ஆனா அது என்ன நோக்கத்துக்காக அது இது பண்ணிருக்குன்னு பாருங்களேன். ஹைதராபாத்தில் உள்ள ஒரு கொடிய பிளேக் நோய் முடிவுக்கு வந்ததை கொண்டாடும் விதமாக இந்த நினைவு சின்னம் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சார்மினார் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. இதை கிழக்கின் ட்ரையான்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிழக்கின் ட்ரையான்ஸ் ஆர்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1591 காலகட்டத்தில் தான் இது கட்டப்பட்டிருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முகமது குவாலிய குதுசா அப்படிங்கிறவர், முகமது குவாலிய ஷா அப்படிங்கிறவர் தான் இதை கட்டியிருக்காரு. குவாலிய ஷா அப்படிங்கிறவர் இந்த இதை கட்டியிருக்காரு 1591 காலகட்டத்தில் இதை கட்டியிருக்காங்க. ஸோ சார்மினார் அப்படிங்கிறதோட வரலாறு இதுதான். இது எங்கே இருக்கு, மெயினாக எங்கே இருக்கு அப்படின்னா தெலங்கானா ஸ்டேட்டு ஹைதராபாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க. பண்டைய பௌத்த ஓவியங்கள் மற்றும் பாறை சிற்பங்களுக்கு புகழ்பெற்ற அஜந்தா குகையில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டைய பௌத்த ஓவியங்கள் ஒரு கொஸ்டினை பொறுத்தளவுல அந்த கொஸ்டின்ல என்னென்னலாம் எடுக்க முடியும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம். இது என்ன சொல்ல வராங்க மெயினாக பாருங்க. பண்டைய பௌத்தங்கள்னா அஜந்தா, இதுதான் இந்த கொஸ்டினோட கோர். அஜந்தா, எல்லோரா, எலிஃபண்டா இது எல்லாமே மகாராஷ்டிரால தான் இருக்கு. அந்த வகையில் அந்த அஜந்தா எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா இந்த பண்டைய பௌத்த காலகட்டத்தை சேர்ந்தது. இது எப்போ சொல்றாங்க அப்படின்னா கிமு 2ல இருந்து கிபி 480 காலகட்டம் வரைக்குமே இந்த இது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்க ஸ்பெசிஃபிக்கா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத், மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. அவுரங்காபாத் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது இந்த காலகட்டத்தை சார்ந்தது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 1983 பாத்தீங்க அப்படின்னா இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னத்துல அங்கமாகி இது பண்ணியிருக்காங்க. ஸோ 1983 காலகட்டத்தில் தான் இந்த அஜந்தா குகைக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள்ல அவங்க இந்த இதை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 30 ஓவியங்கள் மற்றும் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. 30க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் பாறை சிற்பங்கள் இங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்ல சொல்றாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாருங்க. பதேபூர் சிக்ரி மற்றும் புலந்தர் வாசாவை கட்டிய முகலாய் மன்னர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பதேபூர் சிக்ரி மற்றும் புலந்தர் வாசாவை கட்டிய முகலாய் மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த பதேபூர் சிக்ரிங்கிறது ஒரு நகரம். இந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்னம் தான் இந்த புலந்தர் வாசா அப்படிங்கிறது. ஸோ இது இந்த புலந்தர் வாசாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா மகத்துவத்தின் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மகத்துவத்தின் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த புலந்தர் வாசாக்கு மீனிங்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்பர் குஜராத்தை வென்றிருப்பாரு. ஸோ குஜராத்தை வெற்றி பெற்றதன் நினைவா ஆக்ரால, அதாவது யூபியோட ஆக்ரால இந்த பதேபூர் சிக்ரிங்கிற நகரத்துல இந்த புலந்தர் வாசா அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னத்தை கட்டியிருப்பாரு. குஜராத்ல வெற்றி பெற்றதுக்கு நினைவா யூபியில கட்டப்பட்டது தான் இந்த புலந்தர் வாசா அப்படிங்கிறது. ஸோ இதை தான் சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது பாத்தீங்கன்னா இந்தோ இஸ்லாமிய அந்த பாணியை கொண்டது. இந்தோ இஸ்லாமிய பாணியை கொண்டது. இந்தோ
இஸ்லாமிய பாணியை சார்ந்தது. ஸோ இதை வந்து மகத்துவத்தின் வாயில்னு சொல்றோம். இதுவும் யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்துல ஒண்ணா இருக்கு. இதுவும் யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்துல ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, இது வந்து யார் கட்டினா அப்படின்னா அக்பர் தான் கட்டியிருப்பாரு. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆக்ரா, உத்தரப்பிரதேசில் இருக்கு. இது வந்து 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது வந்து என்ன பாணி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ இஸ்லாமிய பாணி. இது வந்து மகத்துவத்தின் வாயில் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இந்தியாவின் பழமையான கல் கட்டமைப்புகளில் ஒன்றான சாஞ்சி ஸ்தூபியை முதலில் கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாஞ்சி ஸ்தூபி அது ஒரு கட்டிட பாணி கலை. ஸோ அந்த ஒரு டோம் மாதிரி டைப்ல இருக்கும். ஸோ அதை வந்து முதல்ல யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் தான். இவர் எந்த காலகட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு புத்திசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ புத்திசத்தின் நினைவு சின்னங்கள் சார்பாக தான் இந்த பேரரசர் அசோகரோட இந்த சாஞ்சி ஸ்தூபி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து 200 ரூபாய் நோட்டில் இதை நீங்கள் பார்க்கலாம். 200 ரூபாய் நோட்டில் இந்த சாஞ்சி ஸ்தூபியோட இந்த நினைவு சின்னத்தை தான் வந்து பொருத்தியிருப்பாங்க. இதுவும் யுனெஸ்கோவோட இதில் இருக்கும். ஸோ அந்த ரூபாய் நோட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டில் அந்த சன் டெம்பிள் இருக்கும், கோனார்க் சன் டெம்பிள் இருக்கும். 20 ரூபா நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரா கேவ் இருக்கும். 50 ரூபாயில் ஹம்பி, கர்நாடகாவில் உள்ள ஹம்பி இருக்கும். அடுத்து 100 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா ராணி கேவ் அப்படின்னு சொல்லப்படுற குஜராத்தில் உள்ள அந்த ராணியோட படிக்கட்டு, அந்த ராணி கேவ் படிக்கட்டு இருக்கும். அடுத்து 200 ரூபா நோட்டில் இந்த அசோகரோட சாஞ்சி ஸ்தூபி இருக்கும். அடுத்து 500 ரூபாயில் செங்கோட்டை இருக்கும், ரெட் ஃபோர்ட் இருக்கும். அடுத்து 2000 ரூபாய் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மங்கல்யான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள்லையுமே நம்மளோட நினைவு சின்னங்கள் தான் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த ரூபாய் நோட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்க போய் தான் இந்த ரூபாய் நோட்டுக்கே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்க, விக்டோரியா ராணிக்காக கட்டப்பட்ட விக்டோரியா மெமோரியல் பளிங்கு கட்டிடம் எந்த நகரில் அமைந்துள்ளது? உங்களுக்கு நல்லா தெரியும், 1911க்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவோட தலைநகராக எது இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதாவது கல்கத்தா தான் இந்தியாவோட தலைநகராக இருக்கும். ஸோ அந்த வகையில் விக்டோரியா ராணிக்காக இதை வந்து கட்டியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் கட்டியிருப்பாங்க. இது நமக்கு என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா டெல்லியில் உள்ள கோட்டை, அப்புறம் வந்து கல்கத்தாவில் உள்ள இந்த விக்டோரியா ராணி மஹால், அப்புறம் வந்து ஜார்ஜ் கோட்டை, சென்னை ஜார்ஜ் கோட்டை அதை கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொன்று வெல்லிங்டன், அந்த மாதிரி ஒவ்வொரு இவங்களோட பிரிட்டிஷ்காரங்களோட பேரில் கட்டின அந்த கோட்டைகளை பற்றி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பொறுத்துக்கையில் கோட்டைகளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த விக்டோரியா ராணிக்கா கட்டப்பட்ட இந்த மெமோரியல் பளிங்கு ஹால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் இருக்குது. இது எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906 1921 காலகட்டத்தில் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் கட்டியிருப்பாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஹூக்லி நதி இருக்கும். ஹூக்லி நதி அதோட கரை ஓரத்தில் தான் இதை கட்டியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஹூக்லி நதி கரையோரத்தில் தான் கட்டியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911க்கு முன்னாடி இதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 21 வரைக்குமே இந்த வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பளிங்கு கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, விஜயநகர பேரரசின் தலைநகராக இருந்த ஹம்பி நினைவு சின்னங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசின் தலைநகராக இருந்த ஹம்பி நினைவு சின்னங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ இது சிம்பிள் தான். இது என்னன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ கர்நாடகாவில் இருக்குது. இது எத்தனை ரூபாய் நோட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் நோட்டில் இந்த ஹம்பி இருக்கும். ஸோ 50 ரூபாய் நோட்டில் தான் இந்த ஹம்பி இருக்கும். இது யாரோட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், விஜயநகர பாமினி பேரரசு அப்படின்னு மன்னர்கள் ஆண்டிருப்பாங்க. ஸோ இவங்களோட தலைநகர் விஜயநகர பேரரசோட தலைநகராக இருந்தது தான் இந்த ஹம்பி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த நினைவு சின்னங்கள்லாம் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம 50 ரூபாய் நோட்டில், இந்தியன் கரன்சியில் 50 ரூபாய் நோட்டில் இருக்குது. இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த 13 to 15 இந்த நூற்றாண்டுகளில் இந்த விஜயநகர பேரரசோட தலைநகரமாக இந்த ஹம்பி அந்த ஏரியா தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? இந்தியா கேட் பார்த்தோம். கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்தோம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா கேட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்தியாவில் அறியப்படாத போர் வீரர்களின் கல்லறை என்று அழைக்கப்படும் நினைவு சின்னம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க.
இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா கேட் தான். ஸோ இந்தியா கேட்டு எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. கேட்வே ஆஃப் இந்தியா தான் மகாராஷ்டிரா, இந்தியா கேட் வந்து டெல்லியில் இருக்குது. இதை பொறுத்தளவில் இது வந்து இந்த இந்தியா கேட்டை பொறுத்தளவில் முக்கியமான என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நம்ம இந்தியா வீரர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்க நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த இந்தியா கேட் அப்படிங்கிறது டெல்லியில் தான் இருக்குது. ஸோ அதன் பின்பு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேட் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி கெட்டி நுழைவாயில் இருக்கும். பின்னால் இது பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1971 உங்களுக்கு நல்லா தெரியும் பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும் போது அதில் இறந்த வீரர்களுக்கு நினைவு போற்றும் மிகமாக ஒரு கன் வச்சு அதுக்கு மேலே ஹெல்மெட்டையும் இது பண்ணி அது பக்கத்துலேயே வச்சிருவாங்க. ஸோ நினைவு சின்னமா அதுக்கு பேர் தான் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு சொல்லி, அதுக்கு பேர் தான் அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அழியாத சிப்பாய்களின் ஜோதி அப்படிங்கிற மாதிரி அதுதான் அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிற வாசகத்தை இதுக்கு கீழே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இந்தியா கேட்டுக்கு கீழே அந்த வாசகத்தை எழுதி இந்த கன்னுக்கு மேலே ஒரு கேப்பையும் வச்சுருப்பாங்க. ஸோ இது அந்த இடத்துல இருக்கிற ஒரு நினைவு சின்னம். ஸோ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்குலாம் இங்கே வந்து பிரதமர் உட்பட குடியரசுத் தலைவர்லாம் வந்து மரியாதை செலுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் என்னன்னா இந்தியா கேட் அப்படிங்கிறது. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியாவும் இந்தியா கேட்டும் வேற. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாம லொக்கேஷன் மட்டும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் பாருங்க, நாகரா பாணி கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்களுக்கு புகழ்பெற்ற கஜுராஹோ நினைவு சின்னங்கள் எங்கு உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கஜுராஹோ அப்படிங்கிறத மையமாக வச்சு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஸோ இது வந்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ அந்த பாரம்பரிய சின்னத்தில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னத்தில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இது எந்த நகர பாணி கட்டடம் பார்த்தீங்கன்னா நாகரா பாணி கட்டிடக்கலை அப்படிங்கிற சிற்பங்களுக்கு புகழ்பெற்றது தான் இந்த கஜுராஹோ அப்படிங்கிறது. இது 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. மெயினாக பார்த்துக்கோங்க 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டிய சோழ மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவில் நிறைய புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் 1 அப்படிங்கிறது தான். ஸோ முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது தான் இந்த ராஜராஜ சோழன் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்போ கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1010 அந்த காலகட்டத்தில், அதாவது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு இடையில 1010 இந்த காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாக கருதப்படுது. சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாக கருதப்படுது. ஸோ இந்த வகையில் இது முக்கியமானது. சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான இந்த கோயிலை கட்டியது யார்? இதை தான் சொல்லுவாங்க திராவிட பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி. இப்போ நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சாகரா பாணி, இந்தோ முஸ்லீம் இஸ்லாமிக் பாணி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இது வந்து திராவிட பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, பொற்கோயில் ஹர் மந்திர் சாஹிப் அப்படிங்கிற எந்த மதத்தின் புனித தலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தோட புனித தலம் தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கும். பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கு. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அமிர்தரஸில் உள்ள பொற்கோயில் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாப்ல உள்ள அமிர்தரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்கு. இது வந்து பொற்கோயில். இது வந்து சீக்கிய மதத்தோட புனித தலமாக கருதப்படுது. ஒவ்வொரு மதத்துக்குமே ஒரு முக்கியமான புனித தலம் இருக்கும். அந்த வகையில் சீக்கியர்களோட புனித தலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொற்கோயில் அப்படிங்கிறது. அதுக்கு பேர் பாருங்க ஹர் மந்திர் சாஹிப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 100 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள குஜராத்தின் புகழ்பெற்ற படிக்கட்டு கிணறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின்ல ரூபாய் நோட்டை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல பாருங்க 100 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள குஜராத்தின் புகழ்பெற்ற படிக்கட்டு கிணறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணி கீவ் அப்படிங்கிறது தான் இந்த 100 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இது வந்து அந்த ராணி அந்த ஒரு அரண்மனையில் அந்த ராணியை யூஸ் பண்ண அந்த படிக்கட்டை தான் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் 100 ரூபாய் நோட்டில் அதுதான் இருக்குது அப்படிங்கிறது சரியான விடை. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ராணி கேவ் அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கு. அடுத்ததாக பாருங்க,
உலகின் மிக உயரமான நுழைவாயிலான புலந்தர்வாசாவை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த பதேபூர் சிக்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குது. யூபியில் உள்ள ஆக்ராக்கு அருகில் தான் இந்த பதேபூர் சிக்ரி இருக்குது. இது வந்து குஜராத்தை வென்றது நினைவா அக்பர் அவர்கள் வந்து இது ஆக்ராவில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் பதேபூர் சிக்ரி அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக பாருங்க, வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை கோயில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடற்கரை கோயில் நமக்கு நல்லா தெரியும். கடற்கரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் இந்த குடைவரை கோயில்கள், கடற்கரை கோயில்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். ஒரே கல்லில் செய்யப்பட்ட யானை இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெஷல் வந்து இங்கே இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் தான் கடற்கரை கோயில்கள் அதிகமாக காணப்படுது. ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக பாருங்கள், சித்தோர்கர் கோட்டை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சித்தோர்கர் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானை பொறுத்தளவில் ராஜாக்கள் நிறைய இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ராஜஸ்தான் அப்படிங்கிற பேர் இருக்கும். அங்கே தான் கோட்டைகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ முன்காலத்தில் அங்கே வந்து கோட்டைகள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சித்தோர்கர் கோட்டை அப்படிங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், குதுப் மினார் நம்மளுக்கு நல்லா தெரியும். குதுப் மினார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் அமைஞ்சிருக்கு. குதுப் மினாரை பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் புராண குயிலாவை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புராண குயிலா ஷெர்ஷா சூரி. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி அவர்கள் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அந்த நாணய முறையில் வந்து அந்த ருபியா அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா சூரி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த புராண குயிலா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கட்டியிருக்காரு. இது வந்து ஒரு அழகான நுழைவாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த புராண குயிலா கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கடற்கரை கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம், கடற்கரை கோயில் மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். கடற்கரை கோயில், குடைவரை கோயில் அந்த மாதிரி எது கேட்டாலுமே தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த கடற்கரை கோயிலை பொறுத்தளவில் 1986 பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். 1986 அப்படிங்கிறது சரியான விடை. ஷோர் அப்படின்னா கடற்கரை கோயில். அடுத்ததாக பாருங்க, புகழ்பெற்ற இரும்பு தூண் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புகழ்பெற்ற இரும்பு தூண், குதுப் மினார் இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். இது எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள் காலத்தில், அப்புறம் வந்து அசோகர் காலத்தில் இந்த மாதிரி நினைவு சின்னங்கள் தான் நிறைய ரிப்பீட்டடாகவே வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஃபேமஸ் அயன் பில்லர் இஸ் லொக்கேட்டட்னு கேட்டிருக்காங்க. டெல்லி சரியான விடை. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.